வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பனானா சாலட். டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பனானா, துருவின தேங்காய், காஞ்ச திராட்சை, நிலக்கடலை பவுடர், பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம சாலட் செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு பனானா எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பழுத்த பனானா எடுக்காதீங்க, அதில் ரொம்ப சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 60 to 70% பழுத்த பழமாக எடுத்துட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பனானா ஸ்லைசஸை நம்ம இப்போது ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பொடித்தது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாதாம் 3 பாதாம் எடுத்திருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பத்து காஞ்ச திராட்சை, அதையும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் சீட்ஸ் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன சீட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.